மாணவிகளை தவறான பாதைகளுக்கு அழைத்து செல்ல ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுவதாக ஆடியோ வெளியான விவகாரத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி மதுரை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் கணிதத்துறை பேராசிரியையாக பணியாற்றி வரும் நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் ஆசை வார்த்தை கூறி பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பேராசிரியை நிர்மலா தேவி தேர்வுத்தாள் திருத்துவதற்காக காமராஜர் பல்கலைக்கழகம் சென்று வருவது வழக்கம். அப்படி சென்றபோது அங்குள்ள உயர் அதிகாரிகள் சிலர் மாணவிகளை படுக்கைக்கு அழைத்து வந்தால் 85% மதிப்பெண்களுடன் பணமும் தருவதாக கூறியதாக தெரிகிறது. இதனை தெரிவித்து 4 மாணவிகளிடம் நிர்மலா தேவி மூளைச்சலவை செய்யும் ஆடியோதான் தற்போது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த லெவலுக்கு நான் இறங்கினது இல்ல. நான் இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள் சொல்றத. ஏன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். இது தொடர்பாக மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இடைத்தரகர் போல பேசிய பேராசிரியரின் இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியதும் விவகாரம் விஸ்வரூபமானது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பேராசிரியை நிர்மலா தேவியை 15 நாட்கள் சஸ்பெண்ட் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஆடியோவில் உள்ளது தமது குரல்தான் என்று ஒப்புக்கொண்டுள்ள நிர்மலா தேவி தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். இல்ல நீங்க பேசுனதுதான் சொல்றீங்களா? இல்ல நீங்களே பேசுனதே சொல்றீங்க? நான் பேசுனதுதான். அத நான் அன்னைக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டேன். நான் பேசுனதுதான். ஆனா மெசேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல. அதை மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இதோட இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமே நான் பார்த்துக்கலாம். சரி, சரிங்களா சார்? ஓகே. அந்த ஆடியோ உங்களோட தான். ஆடியோ ஆனா நான் அது அந்த மீனிங்ல நான் சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான அர்த்தத்துல அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூக்கு அது தப்பான மெசேஜ். நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பேராசிரியர் ஒருவரே மாணவிகளை தவறான பாதைகளுக்கு அழைத்து செல்லும் வகையில் ஒழுங்கீனமாக பேசியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர். பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இருந்தவரே ஒரு பேராசிரியர் இப்படி பெண்களை இப்படி இது பண்ணால் நாங்கள் நாளைக்கு எப்படி இந்த கல்லூரி மீது நம்பிக்கை வச்சு எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்ப முடியும்? அதனால் நான் எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் எந்த தயக்கம் இல்லாமல் காலேஜுக்கு அனுப்புறதுக்காக இந்த பேராசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். இவருக்கு பின்னாடி யார் எந்தெந்த இதில் இருக்காங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி நடவடிக்கை கல்லூரி மீது எடுக்கணும். இவரை இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லாமல் அவர் கைது பண்ணணும். இது சட்டப்படி இது கண்டிக்கத்தக்கது. இந்த நிர்மலா தேவிங்கிற ப்ரொஃபஸருக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களோட சட்டப்படி தண்டிக்கணும். இவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க உயர்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது.